பேக் டு விக்கி வி ஸ்டாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் வீட்டில் வந்து ஒரு டப்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு மீன் வளர்க்குறதுக்கு. அதனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ நம்ம எம்சியில் வச்சு ஒட்டி நம்ம புதுசாக ஒரு டேங்க்ல செட் பண்ண போகிறோம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். வாங்க எப்படி செட் பண்ணுறோம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்சியில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எம்சியில் எடுத்து நம்ம இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஓட்டும். இருங்க இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி வச்ச எம்சியில் எடுத்து ஒட்டிக்கலாம். இது கொஞ்சமாக பிச்சு எடுத்து இதை வச்சு முதல்ல எடுத்து அமைக்கலாம். உள்ளே கொஞ்சம் வெளியே கொஞ்சம் ஒட்டணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணி வெளியே போகுது. வாங்க இப்போ எடுத்து ஒட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒட்டி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா ஒரு எம்சியில் போட்டு அழகாக ஒட்டி வச்சுருக்கோம். உள்ளேயும் வெளியும் ரெண்டு சைடும் ஒட்டினா தான் தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால தான் நல்லா அழகாக ஒட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் காயிட்டேன் வெயிலில். அதனால் இங்கேயே வச்சிடறேன். அது வரைக்கும் நம்ம வலை வந்து கொஞ்சம் பிச்சுட்டு இருக்கு மீன் பிடிக்கிற நெட்டு. அதை நம்ம இப்போ தைக்க போகிறோம். வாங்க பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வலையை வந்து நம்ம டெய்ஸ் நாய் வந்து கடித்து எல்லாத்தையும் பிச்சு எடுத்துச்சு. ஆனால் இப்போ புதுசாக ஒரு வலையை வச்சு நம்ம தைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நூல் எடுத்து நம்ம வச்சு தைக்க போகிறோம். வாங்க இதை எடுத்து தைச்சிக்கலாம். முதல்ல எடுத்து ஒரு எண்டில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். வாங்க வலையை எடுத்து தைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வலையை வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஏன்னா இப்போ இந்த வலையை எடுத்து நம்ம நூல் வச்சு தைச்சிக்கலாம். ஃபஸ்ட் நாள் பரவாயில்ல ப்ளஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல நம்புகிறேன். சரி வாங்க இதை வச்சு மீன் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சிங் காப்பி டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனை பிடிச்சி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்குது. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த நெட்டு நம்ம கையிலே செஞ்சது. சரி வாங்க இதுக்கப்புறம் இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க எல்லாத்தையும் எடுத்து அதில் விட்டுறலாம். இப்போ நம்ம எம்சியில் வச்சு ஒட்டி இந்த டேங்கோட நிலைமை பார்க்கலாங்க. இந்த டேங்க் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வாங்க இதில் தண்ணி பிடிச்சி உங்களுக்கு மீன் விட்டு காட்டுறேன். நல்லா ஒரு தடவைக்கு நல்லா கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதில் என்ன கெட்ட பாக்டீரியா அழிஞ்சு எட்ட போயிடும். நல்லா ஓரம் மரம் நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிக்கலாம். இதுக்கு இந்த ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் இருக்க தண்ணி வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு நாள் பழைய தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் பழைய தண்ணியாக இப்போ கொஞ்சம் புது தண்ணி வந்தது. அதனால் மீன் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது தண்ணி ஃபீல் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு கப்பி பீடிங் தான் பண்ண போகிறோம். இதில் கப்பி பீடிங் பண்ணி நல்லா அழகாக இருக்கு நம்புகிறேன். கப்பி பீடிங் இதில் இருக்கிற எந்த பேர் நம்ம இதில் ப்ரீட் பண்ணான்னு எல்லாம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் ஃபாக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இந்த தாமரை தண்ணியை எடுத்து விட்டுக்கலாம். கப்பி ரைஸ் நம்ம இது கப்பி பீடிங் ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸலுக்கான ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த குட்டி டப்ஸ்லேருந்து இருக்கிற பாக்ஸில் எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் பாக்ஸில் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம். இதுவும் இன்னும் கொஞ்சம் பாக்ஸில் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை எடுத்து நம்ம டேங்கில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். வந்து இதில் உங்களுக்கு மீன் விட்டு கட்டுறேன். வாங்க என்ன மீன் பார்க்கலாம். நம்ம பாக்ஸில் எடுத்துன்னு வரக்குள்ள ஒரு குட்டி வந்து ஊட்டின்னு வந்துட்டுது. வாங்க எடுத்து திரும்ப அதில் விட்டுலாம். நம்ம நெட்டு நல்லா யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எடுத்து அதில் விட்டுலாம். சரி வாங்க இப்போ நம்ம அந்த டேங்கோட வேலையை பார்க்கலாம். இதில் வந்து 2 பேர் மெட்டல் லேஸ் இருக்குது, ரெட் மெட்டல் லேஸ் இருக்குது. அதை நம்ம எடுத்து விட போகிறோம். உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக வளர்ந்துருக்கு. வாங்க இப்போ எடுத்து இதில் விட்டுலாம். இதில் கொஞ்சம் குட்டியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய குட்டி போட்டுருக்கு. அதையும் எடுத்து விட்டுலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் எடுத்து மேலே விட்டுக்கலாம். ஃபீமேல் நல்லா குட்டி வயிறு ஃபுல்லாக குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பிடிக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேல் வந்து ஆடினே பண்ண மாரி ஓடினே இருக்குது. அது இப்போ மேலே எடுத்து விட்டுக்கலாம். மேல் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவ் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட உடம்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. துள்ளின்னு இருக்குது. நம்ம எடுத்து அதில் விட்டுலாம். நாங்கள் இப்போ அதில் இருக்க குட்டி எடுத்து பிடிக்கும். குட்டி அதுக்கு மேலே பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க முதல்ல ஃபீமேல் பிடிச்சிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஜம்ப் அடிக்குது. பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபீமேல் வந்து வேற ஒரு ஃபீமேல் தான், ஆனால் இதில் விட்டு வச்சுருக்கோம். சரி வாங்க இப்போ அடுத்து அதில் இருக்க குட்டி பிடிக்கலாம். இரு குட்டி எடுத்து விட்டுருந்தோம். குட்டி வீடியோ இருங்க, மற்ற குட்டிலாம் பிடிச்சி காட்டுறான். குட்டி வேறு பறந்துன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல் வந்து செத்து கிடக்கு, ஒரு டிப்ரெஷன் உள்ளாக்குது, மனசே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். மேல் பார்த்தீங்கன்னா செத்து கிடக்கு. நேற்று நல்லா அழகாக இருந்தது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செத்து கிடக்கு. சரி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நான் எடுத்து பார்த்துக்கலாம். கையில் குத்தின்னு கையில் வச்சு விளாண்டு பண்ணுறேன் நான். பார்த்தீங்கன்னா குட்டியெல்லாம் கொத்தா மாட்டிச்சு, ஒரு 3 குட்டி. அங்கே எடுத்து விட்டுலாம். பெரிய டெப்ஸாக இருக்கிறதுனால மீனும் ஹாப்பி, குட்டியும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. குட்டி வேறு இல்லை ஹாப்பி. இருவாங்க இப்போ எடுத்து மற்ற குட்டி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். குட்டி எதுவும் கண்ணே பட மாட்டேது. நம்ம கேமராமேன் நேரம் குறுக்கு பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா குட்டி சாப்பிடவே மாட்டேங்குது. இது ஒரு குட்டி இருக்கு ப்ரோ, அடியில் போய் படுத்துச்சு. மாட்டிக்கிச்சு. எல்லாமே எடுத்து இதில் விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிலாம் எல்லாம் அழகாக மேலே மறக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி எல்லாம் இருக்குது. பாருங்கள் நம்ம குட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேரல் சந்திர பூந்துட்டு போயிடுச்சு. இதில் தான் இதுக்கப்புறம் நம்ம இதில் ப்ரீட் பண்ண போகிறோம், இந்த மெட்டலேஸை. வாங்க இதை எடுத்து ஒரு வாரமாக வச்சுக்கலாம். இது மட்டும் இங்கே கஷ்டப்பட்டு நம்ம எப்படி டப்ஸ் ஊற்றிக்க இங்கே வச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம டப்ஸ் இங்கே தான் இருக்க போகுது. வாங்க இப்போ நம்ம இந்த பானையில் இருக்க மீன் எடுத்து நம்ம அந்த வாழையில் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த பானை ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப சின்னதாக இருக்கு இடம். அதனால் நம்ம இதை எடுத்து இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம சேனலோட ஃபுல் வீடியோ. இப்போ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மற்ற பற்றி வீடியோ போனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் காய்ஸ்.